வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி தான் நம்ம தோட்டத்தில் அவரைக்காய் அறுவடை முடிஞ்சது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அவரைக்காய் அறுவடை நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருந்த அவரைக்காய் எல்லாமே கொஞ்சம் சைஸு நம்ம கடையில் வாங்குறத விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ அது ஏன்னு தெரியல. சப்போஸ் நம்ம உரம் போட வேண்டியது இருந்ததுன்னா சொல்லுங்கள், என்ன உரம் போடலான்னு. நான் இதுக்கு முன்னாடி மாடி தோட்டம் வச்சுருந்தேன். ஸோ அதில் நானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பஞ்சகாவியா, மீன் அமிலம் எல்லாமே நானே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு போடலாமா என்ன பண்ணலான்னு தெரியல. இப்போ இது நம்ம ரீசெண்டாக பண்ணது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் நம்ம எவ்வளோ அறுவடை செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு. நீங்கள் கவர்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் இன்னும் கொஞ்சம் செடி வைக்கலாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது போக போக என்னென்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரேன். இப்போ நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன், அவரைக்காய் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் செடி எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன், கத்திரிக்காய் இருக்குது. அதெல்லாம் வீடியோ போக போக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வெண்டைக்காய் நீங்கள் செடியை பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் லீவ்ஸ்லாம் எல்லோ கலரில் லீவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நைட்ரஜன் டெஃபிஷியன்சியால் வரும்னு சொல்லிட்டு நான் நிறைய இதில் படிச்சிருக்கேன். ஸோ அதுதான் பிரச்சனையா, இல்லை பூச்சி பிரச்சனையா, இல்லை இது எது பண்ணால் இதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பட் இந்த வாட்டி அவரைக்காய் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவரைக்காய் நான் பண்ணதில்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமாக. ஸோ அவரைக்காய் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு நர்சரியில் தான் நான் விதையை வாங்கினேன். விதையை வாங்கி போட்டது தான் இருக்குது நீங்கள் பார்க்குறது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடி கட்டலை. இந்த சைடில் நம்ம அந்த தோட்டத்துக்கு ஒரு சின்னதாக வேலி போட்டிருக்கோம். ஸோ அதில் தான் நான் படர விட்டுருக்கேன். ஸோ கொடி போடணுமா இல்லை இதுவே போதுமா, இல்லை நம்ம கொடி போடாததெல்லாம் இது எல்லோயிஷாக மாறுதா, ஸோ அது எதனால் வருதுன்னு மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பூவெலாம் விட்டு இருக்குது. ஸோ நம்ம வருமா இல்லை இந்த காஞ்சதால் செடிக்கு எதனா ஆகிடுமான்னு சொல்லிட்டு தான் பயப்படுறேன். பார்க்கலாம். மோஸ்ட்லி எதுக்கு இப்போ நான் அறுவடை பண்ணதுன்னா, காயெலாம் சின்னதாக இருந்தாலும் எதுக்கு அறுவடை பண்ணேன்னா, மேபி அதோடய சக்தி, செடியோட சக்தி எல்லாமே இந்த அவரைக்காய்க்கு போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. நிறைய வீடியோ பார்க்க சொல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, காயெலாம் அப்படியே இருந்தால் அது செடியோட எல்லா சத்துமே அந்த இதுக்கு போய்டும்னு சொல்லிட்டு, காய்க்கு போய்டும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இப்போவே பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த வீட்டில் அந்த கட்டை எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கட்டை எறும்புக்கு எது பண்ணால் கொஞ்சம் சரியாகும்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி மக்களே, நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. நான் இன்னொன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யாருக்காவது எதனா விதை வேணும்னா சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய விதை இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் காசு எதுவும் தர தேவையில்லை, நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். யாராவது எதனா வேணும்னா கொஞ்சம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விதை வேணும், எதனா செடி வேணும்னா, இல்லை உங்களுக்கு வைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, சஜஷன் எதனா வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். என்னோடய பழைய ஊரில் நான் மாடி தோட்டம் வச்சுருந்தேன். ஸோ அது இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதனா உங்களுக்கு யூஸ் ஆகலாம். பட் 100% சொல்லலை. பட் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் ஒரு சில சேனலில் பார்த்துட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தோட்டம் சிவா, இவங்கள பாபு ஆர்கானிக் ஃபார்மிங், இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்கள்தையும் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதுனா வேணும்னா சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நீங்கள் வளர்த்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே உங்கள் செடியில் வளர்த்து தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க.